வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது இப்போ ஹைகோர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதிலெல்லாம் அதை குவாலிஃபிகேஷன் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னா 8th, 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 10th அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் +2 வரையும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. அது முதல் விஷயம். 2வது விஷயம், அப்படி ஒரு வேளை நீங்கள் மறைச்சு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கையும் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அதாவது சட்டப்படியான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் கேட்குறது என்னென்னா, நான் இது எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னுடைய இதை பதிவு பண்ணலை. ஸோ பதிவு பண்ணாத காரணத்தினால நம்ம அப்ளை பண்ணலாமா, அது பிரச்சனை ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க. பட் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது நம்ம குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ டிகிரி படிச்சிருக்கோம் அப்படின்னா டிகிரி தான் நம்ம குவாலிஃபிகேஷன். எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு சிலர் இப்போ வரவங்க யாருமே எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவெல்லாம் பண்ணுறதில்லைங்க. அது அந்த காலம், அது 10 வருஷத்துக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணோம். சீனியாரிட்டி அடிப்படையில் வேலை கிடச்சிது. இப்போ எந்த சீனியாரிட்டியும் யாரும் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இல்லை. எல்லாமே போட்டித் தேர்வுன்னு வந்துருச்சு. ஸோ போட்டித் தேர்வுன்னு நீங்கள் போட்டித் தேர்வுக்கு அப்ளை பண்ணும்போதே போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது சுத்தமாக எப்படி அப்படின்றது தெரியலை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் +2 படிச்சிருக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க, ஒரு 8th 9th இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். அதை தாண்டி எக்ஸஸாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா போட முடியாது. நமக்கு இந்த ஒரு ஜாப் இல்லை அப்படின்னா இது மாதிரி 100 நோட்டிஃபிகேஷன் வரும், 1000 நோட்டிஃபிகேஷன் வரும், என்ன வேணால் எழுதலாம். பட் இதை இந்த ஒரு வேலைக்கு ஆசைப்பட்டு நீங்கள் அதுக்கு அதை மறைச்சி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றதுனால அப்ளை பண்ணி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது ஒன்று வந்துச்சு அப்படின்னா உங்களால் எந்த தேர்வுகளும் எழுத முடியாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதை மறைச்சி எழுதுறது சட்டப்படி குற்றம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி நான் மறைச்சி எழுதுவேன் அப்படின்னா அது கொஞ்சம் அன்ஃபேராக தான் தெரியுது. பார்த்துக்குங்க. நீங்கள் அது உங்களோட இதுக்கு மேலே நம்ம என்னென்னா ஜஸ்ட்டு சொல்லலாம். அதுக்கு மேலே வரக்கூடிய பின்விளைவுகளை நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் ஓகே நான் அது சேஃப் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். நம்ம அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. பட் என்னென்னா இது எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணலைன்னா அப்ளை பண்ணலாமா, இல்லை அதை சொல்லாமல் எழுதுறதுனால அதை எப்படி தெரியணும் இல்லை. நம்ம ஒரு விஷயம் ஜஸ்ட்டு கோர்ட்டில் இதை மறைச்சிட்டு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 12th வரையும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. அடுத்து வரக்கூடிய குரூப் 2வோ அல்லது ஏதோ ஒரு எக்ஸாமோ இல்லை வேறு எதுக்காகதோ நீங்கள் பேச்சு வழக்குலையும் சொல்ல முடியும். இப்போ திடீர்னு குரூப் 2 அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு 5 வருடமோ 10 வருடமோ கழிச்சு நீங்கள் ஏன்னா இதில் இப்போ போகிறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படின்றது கிடையாது. நீங்கள் இப்போ டிகிரி நான் இல்லை சார், டிகிரி நான் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் படித்தேன், எனக்கு இப்போ ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு கொடுத்தாலும் உங்களோட சர்டிஃபிகேட்டை பார்ப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே முடிச்சிருக்கீங்கிறது தெரியும். ஸோ எப்போ தெரிய வந்தாலும் அதாவது இப்போது இந்த வேலைக்கு போகிறோம், சரி நீங்கள் மறைச்சிட்டு வேலையில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு லைஃப் ஓட்டுறோம், ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சாலும் இதுக்கு அதே நடவடிக்கை அப்படின்றது எடுப்பாங்க. ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு நாள் பயந்து வேலை பார்க்கவும் முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன உண்மையோ அதை சொல்லிவிட்டு தைரியமாக வேலை பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்களாக நம்ம தெரியாமல் பண்ணிக்கலாம், அது யாருக்கு தெரிய போகுது, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். அவங்க என்ன நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளாக ஃபாலோ பண்ணாமல் அதை வேறு மாதிரி யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய பின்விளைவுகள் நம்ம தான் பொறுப்பு. வேறு யாரும் பொறுப்பேற்க போகிறதில்ல. நம்ம மட்டும்தான் முழுமையான பொறுப்பு. அதுதான் நம்மளாக தான் இருப்போம். ஸோ நான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இல்லை ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு அப்ளை பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பொறுப்பு அவங்க கிடையாது. அப்போ நீங்கள் தான். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். மீன்ஸ் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அப்ளைவே பண்ண வேணாம். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகேவா? இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.